நம்மோடு இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். இந்த 3 தொகுதிகள்ல இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடாத நிலையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரணி, திருச்சி, தேனியில இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக கடலூர், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகள்ல அவங்க போட்டியிட போறாங்க. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. தென் மாவட்டங்களிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. எனவே தென் மாவட்ட தொகுதிகளை கேட்டு வாங்கி இருப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருச்சி ஏன் விட்டார்கள் என்று தெரியவில்லை. உண்மையிலேயே அது திருநாவுக்கரசர் போன முறை மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதி. சென்ற முறை உள்ள அதே எண்ணிக்கை தான் என்றாலும் இந்த முறை கொஞ்சம் சவால்கள் அதிகம் என்பதுதான் என் கருத்து. அது எதிர்ப்பு தரப்பிலே என்ன வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்தும் அமையும். இப்போதைக்கு நாம் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி இதுதான் நமக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி தொகுதியில் யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்று தெரியாது. அது யூகம்தான். அந்த வகையில் சிவகங்கை மாதிரியான தொகுதியில் பழைய வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தான் என்றால் அவருக்கான அதிருப்தி அங்கு இருக்கிறது. எதிர் முகாமிலே வேட்பாளர் திரு டிடி தினகரன் என்றால் அவருக்கான வெற்றி வாய்ப்பும் அங்கு இருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் சவால் நிறைந்த ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும். மயிலாடுதுறை என்றால் அங்கு பாமகவுக்கு 1.5 லட்சம் வாக்கு இருக்கிறது. பாமக அதிமுக கூட்டணி உருவானால் அங்கும் காங்கிரஸ் கட்சிக்கு சவால் காத்திருக்கிறது என்பதுதான் என் கருத்து. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தேனி விட்டிருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சென்ற முறை அவர்கள் அதில் வெற்றி பெறவில்லை. ஆரணி விட்டது ஏன் என்று உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே போன முறை 10 தொகுதி வாங்கினார்கள், 9 வெற்றி பெற்றார்கள். இந்த முறை ஒரு 3 அல்லது 4 தொகுதிகளிலே மிக சவால்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் கருத்து. அதே போல காங்கிரஸ் கட்சி இன்று இன்னொரு அறிவிப்பையும் சொல்லியிருக்கிறது சார். வருகின்ற 2-3 நாட்களில் எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுவாங்க அப்படின்னு அறிவிக்க போறாங்க. எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் நின்னா காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான சூழல் அமையும்? பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்பி கோட்டா என்று சொல்வார்கள். அது அந்த காலத்திலே ரொம்ப கடினமான ஒரு தேர்தல் என்றால் சிட்டிங் எம்பிக்கே கொடுத்து விடுவது என்பது ஒரு வழக்கம் தான். ஆனால் இந்த முறை சிட்டிங் எம்பி போக புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. காரணம் தொகுதிகள் மாறி இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது திருநெல்வேலி திரு பீட்டர் அல்போன்ஸ் வேட்பாளர் என்றால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். அவருக்கான ஓட்டு வங்கி இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு அதிகம் தான். பாண்டிச்சேரி தமிழிசை தான் வேட்பாளர் என்றால் தமிழிசைக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு. ஆனால் ஒருவேளை அவர் தென் சென்னைக்கு போட்டியிடுவதாக இருந்தால் அது நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் ஓட்டு வங்கி அதிகம். நாகர்கோவிலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியிலே யார் நின்றாலும் ஓட்டு வங்கி பலம் மிக அதிகம். அதாவது காங்கிரசின் ஓட்டு வங்கி 1, திமுக ஓட்டு வங்கி 2, இடதுசாரிகள் ஓட்டு வங்கி 3. இந்த 3ஐயும் பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் எதிர்கொள்ள வேண்டியது வரும். மிக மிக சவாலாக இருக்கும். பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வேட்பாளர்கள் முக்கியம் அல்ல. காரணம் இது திமுக கூட்டணி. திமுகவின் கூட்டணி பலம் என்பது எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கும். திமுக தொண்டர்களும் அதற்கேற்ப வேலை செய்வார்கள். எனவே காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்றால் பொதுவாக நான் பார்ப்பது பழைய வேட்பாளர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஏதாவது 1-2 இடங்களிலே புதிய வேட்பாளர்கள், உதாரணமாக மயிலாடுதுறை மாதிரியான புதிய தொகுதியிலே புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வரும். அப்படி பார்த்தால் 3 தொகுதிகளிலே புதிய வேட்பாளர்கள், மீதி இருக்கிற 7 தொகுதிகளிலே பழைய வேட்பாளர்கள் என்றுதான் நான். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.